அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தியரம். இந்த சூப்பர் பொசிஷன் தியரமில் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸோ காம்பினேஷனில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அட் எ டைம் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு மற்ற வேறு எதனா மற்ற இருக்க சோர்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் சர்க்யூட்டில் இருந்து. சரியா? ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதில் வந்து சப்போஸ் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் அந்த வோல்டேஜ் இப்போ ஒரு 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 3 வோல்டேஜ் சோர்ஸ்னால் வோல்டேஜ் சோர்ஸ் 1 மட்டும் வச்சுக்கிட்டு வோல்டேஜ் சோர்ஸ் 2 அண்ட் 3 ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். இதுவே சப்போஸ் ஒரு கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இங்கே இப்போ இதில் 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. 2 வோல்டேஜ் சோர்ஸ்னா அட் எ டைம் ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இந்த V1 மட்டும் வச்சுக்கிட்டு V2 ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து மெஷ் அனாலிசிஸோ நோடல் அனாலிசிஸோ கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணி I1 I2 கண்டுபிடிச்சிருங்க. இல்லை இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? இது எல்லாம் பிகாஸ் ஆஃப் வோல்டேஜ் V1. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வோல்டேஜ் V1 ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு V2 வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் தேர்ட் டயக்ராம் V2 வச்சுக்கிறோம். இப்போ அகைன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆல் பிரான்ச்சஸ், ஒவ்வொரு பிரான்ச்லையும் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கரண்ட் கண்டுபிடிச்சிருங்க. R1 வழியாக போகிற கரண்ட்டு, V1 போகிற கரண்ட்டு, V2 போகிற கரண்ட்டு, 2 கரண்ட் இருக்கா? இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுங்கன்னா ஆடோ சப்ராக்ஷனோ அது ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷனை வச்சு ஒன்று ஆட் பண்ணுங்கள் இல்லை சப்ராக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி R2 வழியாக போகிற கரண்ட்டை V1 போகுது V2 போகுது. இந்த 2 கரண்ட்டையும் எடுத்து ஒன்று ஆடோ சப்ராக்டோ. சப்போஸ் A to B தான் கரண்ட்டு, ரெண்டுமே வந்து A to B தான் கரண்ட்டு போச்சுன்னா 2 ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி B to A 2 கரண்ட்டுமே B to A தான் போச்சுன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். இல்லை ஒரு கரண்ட் வந்து A to B, இன்னொரு கரண்ட் வந்து B to A போச்சுன்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு எந்த கரண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அதனுடைய கரண்ட் டைரக்ஷன் தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ B to A வழியாக போகிற கரண்ட்டு தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. 3 amps இருக்குது. A to B வர்றது 2 amps இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் 1 amps வரும். அப்போ எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா B2லேருந்து Aக்கு போகிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும் கரண்ட் டைரக்ஷன். ஓகேவா? இப்படி தான் இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மெத்தடுக்கு தான் நீங்கள் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சப்போஸ் இதுவே கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சிடணும். ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு லூப் தான். ஓகேவா? ஸோ இதை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், கன்சிடர் ஒன்லி ஒன் சோர்ஸ் அட் எ டைம். ஷார்ட் சர்க்யூட் இஃப் இட் இஸ் எ வோல்டேஜ் சோர்ஸ், ஓப்பன் சர்க்யூட் இஃப் இட் இஸ் எ கரண்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? சால்வ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு சூப்பர் பொசிஷன். இதுக்கு நான் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் சால்வ் பண்ணி வச்சில்ல, எதுவும் இதுவில் போடல. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரொசீஜரை படிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சரியா? ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம்ன்றது அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.